இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 20 முதல் 22, 27, 28, 33, 34, மேலும் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும். இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. மேலும் பொய்யாணை இடாதீர். ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த இறைமகன் கேத்தலிக் டிவி நேயர்களை, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன். ஆண்டின் பொதுக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் இருக்கின்றோம். வருகின்ற 18ஆம் தேதி புதன்கிழமை நாம் தவக்காலத்தை தொடங்க இருக்கின்றோம். இந்த ஒரு சூழலில் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருந்த சட்டங்கள், கட்டளைகளையெல்லாம் இப்பொழுது இன்னும் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறார். கொலை செய்யாதே என்று முற்காலத்தவருக்கே சொல்லப்பட்டிருந்தது. கொலை செய்வது பாவம். ஒரு மனிதனின் உயிரை எடுப்பதற்கு இன்னொரு மனிதனுக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் உயிரை உண்டாக்கியவர் கடவுள். அந்த உயிரை எடுப்பதற்கான அதிகாரம் கடவுளுக்கு மட்டுமே உண்டு. மனிதனுக்கு அந்த உரிமை கிடையாது. ஆனாலும் இன்று பார்க்கிறோம், கருவிலே சிசு கொலை நடக்கிறது. இன்னும் சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், ஏழை பணக்காரர் அல்லது பாலினத்தின் பெயரால் எங்கும் கொலை குற்றங்கள் நடப்பதை பார்க்கிறோம். மிக எளிதாக பணத்திற்காகவும் போதையின் அடிமைத்தனத்தினாலும் கொலை குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்கிறான் என்று சொன்னால் இந்த மனநிலை அவனுக்கு எங்கே இருந்து வருகிறது? போதை கலாச்சாரம். எங்கு பார்த்தாலும் போதை. சட்டம் நிரபராதிகளை தண்டிக்கிறது, குற்றவாளிகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுகிறது. சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள். இன்னுமாக கடவுளோ அல்லது உலக நீதிமன்றமோ
கண்டிக்கும் தண்டிக்கும் என்ற பய உணர்வு இல்லாத மனநிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருந்த கொலை செய்யாதே என்ற கட்டளையுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை என்று சொல்லுகிறார். உன்னுடைய சகோதரன் சகோதரியை பார்த்து முட்டாளே என்று கூட சொல்லாதீர்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சகோதரரை அல்லது சகோதரியை அறிவிலியே ஒன்றும் அறியாதவனே என்று சொல்லி ஏளனமாக பார்ப்பதும் அவர்கள் மீது கோபம் கொள்வதும் கொலை குற்றத்திற்கு சமமாக சொல்லுகிறார். அவர்கள் தண்டனை தீர்ப்பு பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சினம், உங்களுடைய கோபம் அது கொலை குற்றத்திற்கு கூட உங்களை அழித்துவிடும், அழைத்துவிடும். எனவேதான் சினம் கொள்ளாதீர்கள். ஆண்டவர் இயேசு கண்டிப்பாக சொல்லுகிறார். ஒவ்வொரு கொலை குற்றத்திற்கு பின்னாலும் இருப்பது இந்த பெரும் கோபம்தான். தேவையில்லாத கோபம், வரட்டு கௌரவம். விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருந்தது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஒரு பெண்ணை இச்சையோடு கூட நோக்காதீர்கள், அதுவே விபச்சாரத்திற்கு சமம் என்று சொல்லுகிறார். இன்று சிறு பிள்ளைகளை, சிறுமிகளை கூட பாலியல் வன்புணர்வு செய்வதை பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எங்கு சென்று கொண்டிருக்கிறது இந்த சமூகம்? நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு எல்லாம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதை பார்க்கின்றோம். சமூக ஊடகங்களினுடைய பயன்பாடு பெரும் பாலியல் குற்றங்களுக்கு வழிவகுத்து விட்டன. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எச்சரிக்கையாக இருங்கள். இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளார்ந்த விதத்திலே சட்டத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எனவே தேவையில்லாமல் கோபப்பட்டு உங்கள் உறவுகளை இழந்து விடாதீர்கள். தேவையில்லாமல் இச்சையான எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து உங்கள் பெயர்களை கெடுத்து கொள்ளாதீர்கள். கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள். இதோ தவக்காலம் வருகிறது. நம்மையே நாம் ஒருத்தலுக்கு உட்படுத்தி கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களையே நீங்கள் படையுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் என்றும் இல்லை என்றால் இல்லை என்றும் சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். பல நேரங்களிலே இல்லை என்று சொல்ல தைரியமில்லாமல் தான் நாம் பாவத்தில் வீழ்ந்து விடுகிறோம். யாராக இருந்தாலும் இல்லை என்றால் இல்லை என்றும் ஆம் என்றால் ஆம் என்றும் சொல்ல ஆண்டவரிடத்திலே துணிவு வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும், எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவே ஆண்டவரே, இன்று தங்களுடைய திருமண நாளை, பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்போரும் உம்முடைய திரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் எந்த உயிர்களுக்கும் தொல்லை கொடுக்காமலும் இயேசுவே ஆண்டவரே இச்சையான எண்ணங்களுக்கு அடிமையாய் போய்விடாதபடியும் நீரே எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. தோமிடத்திலே நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன். விபத்துகளினால், நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை நீரே தொட்டு குணப்படுத்துவீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக. இயேசுவே ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு வீட்டிலும் நீரே பிரசன்னமாயிருந்து உம்முடைய அமைதி சமாதானத்தினால் நிரப்புவீராக. எங்கள் பயணங்களில் எங்களோடு கூட இருந்திருளும் ஆண்டவரே. இதோ நாங்கள் மனதில் நினைத்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும்.
இதோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இயேசுவே ஆண்டவரே நீர் தங்குவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து இறந்து போன ஒவ்வொருவரையும் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நீரே மன்னிப்பு கொடுத்து விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ளுவீராக. எங்களுடைய முயற்சிகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும். என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வதியும் இயேசுவே ஆண்டவரே. இதோ கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும். இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மேலான பாதுகாப்பையும் நல்ல உடல் உள்ள சுகத்தையும் ஆண்டவரே அவர்களுடைய உழைப்பை ஆசீர்வதித்து தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் நீர் உயர்த்துவீராக. இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்பத்திலும் நீரே தங்கிரும் ஆண்டவரே. நீரே எங்களை வழிநடத்துவீராக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நாள் வெற்றியின் ஆசீர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவனுடைய எல்லா புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.